நீங்கள் கூகுளோட ஜிமெயிலை அதிகமாக பயன்படுத்துறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லுவேன். நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, இந்த கூகுளோட ஜிமெயிலுக்கு மார்க்கெட் ஷேர் இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 83% மார்க்கெட் ஷேர் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு இதோட பயன்பாடு இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஜிமெயிலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வார்னிங் பேஜை கூகுள்காரன் அப்பப்போ லிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது எதுக்கு, சப்போஸ் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காகவே இந்த வீடியோ அப்படின்னு சொல்லுவேன். சின்னதாக ஒரு மெசேஜ் தான். ஸோ அதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம விஷயத்துக்கு போய்டும். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க. உங்கள் மேனேஜர் வந்து உங்கள் கூட வேலை பார்க்குற நபருக்கு ஒரு மெயில் அனுப்புகிறார். இப்போ ஃப்ரம்மில் மேனேஜரோட ஐடி இருக்கும், டூவில் வந்து உங்கள் நண்பருடைய ஐடி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அந்த டூ அட்ரஸில் உள்ள நபருக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாருன்னா, மேனேஜர் உங்களுடைய ஐடியை பிசிசியில் செட் பண்ணுறாரு. பிசிசினா என்ன? பிளைண்ட் கார்பன் காப்பி. அதில் உங்களுடைய ஐடியா செட் பண்ணி மெயில் அனுப்பிடுறாரு. இப்போ என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேருமே ரிசீவ் பண்ணுவாங்க. நீங்களும் மெயிலை ரிசீவ் பண்ணுவீங்க, உங்களுடைய நண்பரும் மெயிலை ரிசீவ் பண்ணுவார். அவர் அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை பண்ணுவார் மேனேஜருக்கு. நீங்களும் என்ன பண்ணுவீங்க, பொசுக்குன்னு வந்த மெயிலுக்கு மேனேஜரில் மெயில் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரிப்ளை பண்ணுவீங்க. ஆனால் அவர் ரிப்ளை பண்ணி முடிச்சிருவார். நீங்கள் ரிப்ளை பண்ணுவீங்கள்ல, ரிப்ளை பண்ணும்போது எல்லாருக்கும் போய் மெயில் விழுந்துடும். குறிப்பாக அந்த டூ அட்ரஸ் உள்ள நபருக்கும் போய் சேர்ந்துடும். அப்போ அந்த டூ அட்ரஸில் உள்ள நபர் என்ன பண்ணுவாருன்னா, ஆஹா மேனேஜர் நமக்கு மட்டும் மெயில் அனுப்பலை, நம்முடைய நண்பருக்கும் மெயில் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுப்புகிற மெயிலை நீங்களே காட்டி கொடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக கூகுள்காரர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குறிப்பாக அந்த ஜிமெயிலில் ஒரு வார்னிங் பேஜ் எல்லோ கலரில் டிஸ்பிளே பண்ணுறான். இது என்னது புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு கடந்து போயிடாதீங்க, அதை படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் அது பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் யாருக்கு ரிப்ளை மெயில் அனுப்பணுமோ அவருக்கு நீங்கள் முறையாக செட் பண்ணி அனுப்பலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அது எல்லாருக்கும் போய் விழுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ என்ன பண்ணுவோம், ஃபீல்டுக்குள்ளே போயிடுவோம். இப்போ கூகுளோட ஜிமெயிலை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இமேஜை வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரம் இது மேனேஜர் ஐடி, டூ யார், உங்கள் கூட வேலை பார்க்குறவுடைய நபருடைய ஐடி, சிசி ஃபார் எக்ஸாம்பிளுக்காக செட் பண்ணியிருக்கேன், பிசிசி என்னுடைய இமெயில் ஐடி. இந்த ஃபார்மேட்டோட உங்கள் மேனேஜர் வந்து ஒரு மெயில் அனுப்புகிறாரு. எப்படி, ஜிமெயிலை ஓப்பன் பண்ணுறேன். பாட்டம் ரைட்டில் கம்போஸ்ன்னு இருக்கும், அதை நான் தட்டுறேன். இதில் மேனேஜர் ஐடி, இதில் உங்கள் நண்பருடைய ஐடி செட் பண்ணிட்டேன். பிசிசி வரணுமே, அதுக்கு பக்கத்தில் ஒரு ட்ராப் டவுன் ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் தட்டணும். தட்டினா பிசிசி. அங்கே என்ன பண்ணுறேன், ஒரு ஐடியை நான் செட் பண்ணுறேன். செட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், மேலே ஃப்ரம் ஐடி வந்து மேனேஜர் ஐடி, டூ வந்து என்னுடைய ஃப்ரெண்டோட ஐடி, பிசிசி பிளைண்டு கார்பன் காப்பி இது என்னுடைய ஐடி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெஸ்டிங்னு போடுறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் டெஸ்டிங் பேஸ் போட்டு நான் சென்ட் கொடுத்துட்றேன். மேலே பாருங்கள், டாப் ரைட்டில் ப்ளூ கலரில் ஒரு யாரும் இருக்கா, அதை நான் கொடுத்துட்றேன். கீழே சென்டிங் சென்ட் அன்டூ பண்ணால் அன்டூ பண்ணிக்கலாம். இப்போ அது மேட்ரு இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு ஐடியா நான் செக் பண்ணுறேன். அங்கே கண்டிப்பாக அந்த மெயில் விழுந்திருக்கும். இந்த பாருங்கள், தட்டுறேன். தட்டினா டெஸ்ட் பேஸ் மெசேஜ் வந்திருக்கா. இப்போ டூ மீன் இருக்கா, அதை நான் தட்டுறேன். தட்டினா மேனேஜரோட இமெயில் ஐடி இருக்கும், அதே மாதிரி என்னோட இமெயில் ஐடி இருக்கும். இந்த ரெண்டு தான் டிஸ்பிளே ஆகும். பட் இந்த இடத்துல பிசிசி அந்த ஐடி வந்து டிஸ்பிளே ஆகாது. டூ அட்ரஸில் உள்ளவங்களுக்கு அது டிஸ்பிளே ஆகாது. இப்போ அந்த பிசிசி ரிசீவ் பண்ணியிருப்பார்ல, அந்த இமெயில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுதான் பிசிசியில் செட் பண்ண அந்த இமெயில் ஐடி, அதில் ரிசீவ் பண்ண இமெயில் இதுதான். இப்போ தட்டும் போது பாருங்கள், எல்லாமே டிஸ்பிளே ஆக பாருங்கள். ஃப்ரம் மேனேஜரு, யாருக்கு மேனேஜர் வந்து மெயில் போட்டிருக்கா அவருடைய ஐடி, அதுக்கப்புறம் பிசிசி என்னுடைய ஐடி எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் இதை பார்த்துட்டு உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, ரிப்ளை ஆல் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கொடுத்துருவேன். பாருங்கள், தட்னா யூ வேர் பிசிசி ஆன் திஸ் மெசேஜ் ரிப்ளைங் டு ஆல் லெட்ஸ் எவ்ரி ஒன் நோ யூ வேர் இன்க்ளூடட். புரியுதுங்களா மக்களே? இது சமீபத்தில் கூகுள் ஜிமெயிலில் ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்கான். இதுக்கு முன்னாடி கிடையாது. இப்படி கொடுத்துருக்கான். இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பாருங்கள் ஒரு எக்ஸ் பட்டன் இருக்கா, அதை கொடுத்து இதை கேன்சல் பண்ணிடாதீங்க. கேன்சல் பண்ணிட்டு வழக்கம் போல் மெசேஜ் ரிப்ளை மெசேஜை கொடுத்து அனுப்புனீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா, இந்த டூல் உள்ள நபருக்கு தெரிஞ்சிடும். அதாவது மேனேஜரு நமக்கு மட்டும் மெயில் அனுப்பல, இன்னொருத்தருக்கும் சேர்த்து மெயில் அனுப்பியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் ரிப்ளை மெயில் அனுப்பும் போது ரிப்ளை டு ஆல்னு கொடுக்காதீங்க. பக்கத்தில் இன்னொரு யாரோ இருக்குது பார்த்தீங்களா,
அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் மேனேஜருக்கு மட்டும்தான் ரிப்ளை போகும். சரிங்களா? அந்த டூல் உள்ள நபருக்கு ரிப்ளை போகாது. ஓகே, சரி நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே, ஸோ நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்காது. அதனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருமே ஜிமெயிலை பயன்படுத்துகிறாங்க, ஏதாவது ஒரு வழியில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் யூடியூப்காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். குறிப்பாக ஹைப் அப்படிங்கிற பட்டன் கண்ணில் படிச்சுன்னா தட்டி விட்டுக்குங்க. அதுக்கு கீழே இதை பற்றி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில் பதிவு பண்ணிங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக்.